ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேணுகா ஸ்ட்ரேட். எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என் அனைத்து சொந்தங்களுக்கும் என் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி பிடி கொழுக்கட்டை, அதாவது ஸ்வீட் கொழுக்கட்டை. அரிசி மாவு, வெல்லம், அப்புறம் தேங்காய் வச்சு பண்ணுறது. நிறைய பேருக்கு இது செய்ய தெரிஞ்சிருக்கும். செய்ய தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, நோட் பண்ணிக்கோங்க. பச்சரிசி மாவு நான் கடையில் தான் வாங்கியிருக்கேன். அதாவது கொழுக்கட்டை மாவுன்னு விற்கிறாங்க, இல்லைன்னா இடியாப்பு மாவும் யூஸ் பண்ணலாம். இப்போது வெல்லம் நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். 1 கப் போட்டிங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்கும். அதே மாதிரி மாவு நீங்கள் பிசைஞ்சு வச்ச உடனே ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுடுங்க. அது காயக்கூடாது. அதே மாதிரி மாவை கொழுக்கட்டை பிடிக்கும்போது கையில் கொஞ்சம் நெய்யை தடவிட்டு உருட்டினீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். தேங்காய் துருவல் நான் 1/4 மூடி எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு மேலேயும் கூட சேர்த்துக்கலாம். இல்லை துருவி போடாமல் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி போட்டு அப்படியும் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. கொழுக்கட்டை மாவு, அதாவது அந்த பச்சரிசி மாவு வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு பச்சரிசியை எடுத்துட்டு 3 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு துணியை பரப்பி போட்டு அது மேலே அரிசியெல்லாம் போட்டு நல்லா ஃபேன் அடியிலேயே நல்லா அதை காய விடுங்க. ஒரு 75% காய்ஞ்சா போதும். அதாவது அந்த அரிசியை கையில் தொட்டு பார்க்கும்போது லேசாக ஈரம் இருக்கணும், அதுதான் பதம். அப்புறம் அந்த அரிசியை எடுத்து நீங்கள் மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சாலும் சரி. இப்போ நிறைய அரைக்கிறீங்கன்னா மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக அரைக்கிறீங்கன்னா வீட்டில் மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதை நல்லா ஜலிச்சிடுங்க, கட்டிலாம் இல்லாமல். ஜலிச்சதுக்கு அப்புறம் ஒரு கடாயில் இந்த மாவை கொட்டி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம். அதாவது மாவுடைய நிறம் மாறக்கூடாது. நல்லா மாவு சூடாகணும், வறுபடணும். அதில் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் அந்த ஈரப்பதம் எல்லாம் போயிடணும். இதுதான் பதம். நல்லா வறுத்துட்டு அதை ஆற வச்சுட்டு நீங்கள் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி தான் வீட்டில் மாவு நம்ம தயாரிக்கணும். இப்போ கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் துருவல் 1/4 மூடி எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி மாவு, கொழுக்கட்டை மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 3/4 கப் வெல்லம் சேர்த்துட்டு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் 1 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அடுப்பை ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு இந்த வெல்லம் கரையணும். அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா வெல்லத்தில் சின்ன சின்ன கல் மாதிரி அப்படிலாம் இருக்கும். ஸோ அதுக்காக எப்போவுமே வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போது வெல்லம் கரையணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த பதம்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடியில் அடி பிடிச்சிடும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போது ஒரு வடிகட்டியை வச்சு இந்த வெல்லத்தை நான் வடிகட்டிக்கிறேன். இப்போது வடிகட்டி ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லைனா ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன், லோ ஃப்ளேமில் வைக்கிறேன். இப்போது ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். ஏலக்காவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசி மாவு, கொழுக்கட்டை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கிறேன். அப்படியே கட்டி வந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் பிசையும் போது அது சரியாயிடும். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. இப்போ பச்சரிசி மாவு 2 பேட்சாக போட்டு கலந்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும்.
நல்லா நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம் இல்லையா, அதை மாதிரி வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் வந்து அடுப்பை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாவை ஆற விடுங்க. நான் வந்து ஒரு பாத்திரத்தை வந்து நெய் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் தான் நான் கொழுக்கட்டைகளை வந்து வேக விட போகிறேன். அதே மாதிரி வந்து நான் இட்லி கடாய் வந்து அதில் தண்ணியை ஊற்றி அதை வந்து சூடுபடுத்தி வச்சுக்கணும். சூடு ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ளே கொழுக்கட்டைகளை வச்சு வேக விடணும். ஸோ சூடுபடுத்துகிறேன். இப்போ வந்து மாவு வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு, மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ கொஞ்சம் கையில் வந்து நெய்யை வந்து தடவிட்டு அந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன். பிசைஞ்சிட்டு ஒரு உருண்டை எடுத்து இதை மாதிரி வந்து விரலை வச்சு அழுத்தம் கொடுக்குறேன். அதே மாதிரி இன்னொரு உருண்டையை வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதையும் விரலை வச்சு ஒரு அழுத்தம் வந்து கொடுக்குறேன். திரும்ப இன்னொரு உருண்டை எடுத்துட்டு இப்போ இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ஒரு 3 தடவை திருப்பி திருப்பி விட்டு அழுத்தம் கொடுக்குறேன். முதல் தடவை, அப்புறம் லைட்டாக திருப்பிட்டு இன்னொரு தடவை, அப்புறம் லைட்டாக திருப்பிட்டு இன்னொரு தடவை, இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மாவு எடுத்து உருட்டிட்டு ஒரே தடவை அழுத்தம், இப்படியும் பண்ணலாம். கொஞ்சம் கொழுக்கட்டைகளை வந்து இந்த அச்சில் வச்சு டிசைனாகவும் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா கொழுக்கட்டைகளும் அந்த பாத்திரத்தில் வச்சு அடுக்கிக்கங்க. ரொம்ப வந்து டம்ப் பண்ணாதீங்க. ஒரு 2 லேயர் மட்டும் ஒன்றுத்து மேலே ஒன்று வச்சுட்டு, இப்போ அந்த இட்லி கடாய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. அது உள்ளே வச்சுட்டு மூடிடுறேன். மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போது 12 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தா நல்லா வந்து கொழுக்கட்டை வெந்துடுச்சு. மேலே பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதான் டெக்ஸ்சர். இப்போ எடுத்து பிளேட்டில் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். சுவையான பிடி கொழுக்கட்டை வந்து தயாராகிடுச்சு. விநாயகருக்கு வச்சு படைச்சிட்டு எல்லாரையும் நல்லா வச்சுக்க சொல்லி வேண்டிக்கலாம். நம்ம இந்திய திருநாட்டையும் சுபிக்ஷமாக வச்சுக்க சொல்லி வேண்டிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி, இந்த பிடி கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் என் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.